இளையராஜா குடும்பத்துக்கு மருமகளா போக வேண்டியவனா? பாட்டுக்கு தடை கேட்டதால அழுத வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா கதை எழுதி இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் தியேட்டர்கள்ல வெளியாகி இருக்கு. இந்த படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ராத்திரி சிவராத்திரி பாட்ட தன்னோட அனுமதி இல்லாம வச்சிருக்கிறதால அதை நீக்கணும் அப்படின்னு இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இளையராஜா குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவ அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க நடிகை வனிதா. வனிதா நடிப்புல வெளியாயிருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல வனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர், ஷக்கீலா, ஆர்த்தி கணேஷ்கர், சீனிவாசன் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற பாட்டு இடம்பெற்றிருக்கு. இது நடிகர் கமலஹாசன் நடிப்புல இளையராஜா இசையமைப்புல வெளியான மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இடம்பெற்றிருந்து ஃபேமஸ் ஆன நிலையில அதை வனிதா விஜயகுமார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில ராத்திரி சிவராத்திரி பாட்டை பயன்படுத்தினதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது வனிதா விஜயகுமாருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இளையராஜா தொடர்ந்த வழக்கு பத்தி நடிகை வனிதா விஜயகுமார் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் கொடுத்த வனிதா, இப்போதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நான் நேர்ல போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. பேட்டியெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் கூட சொல்லியிருந்தேன். அவரு ஒரு லெஜண்ட். அவரை மிஞ்ச முடியாது. மியூசிக்குக்கு அவர் கடவுள் மாதிரி. கடவுளே நம்ம மேல கோபம் கொண்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவரோட வீட்லயே லிட்டரலா நான் வளர்ந்திருக்கேன். கொஞ்சம் விஷயம் பேச முடியாது. உண்மைய சொன்னா தப்பாயிடும். வேணாம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ இன்னொரு பத்திரிகையாளர், நீங்க அவர பார்த்திருக்கீங்க, புகைப்படம் எடுத்திருக்கீங்க, அனுமதி வாங்கல அப்படின்னு அவர் சொல்றாரே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, சோனி மியூசிக் கிட்ட இருந்து உரிமம் வாங்கியிருக்கோம். உதாரணம் சொல்றேன். ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீட்டோட பிராண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நான் பிரஸ்டீஜ்ல இருக்கேன். பிரஸ்டீஜ நம்பி பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம்னு வச்சுக்குவோம். அப்போ இன்னொருத்தர் நடுவுல வந்து இந்த பூமி என்னோடது அப்படின்னு பணம் கேட்டா என்ன பண்றது? நான் அந்த வீட்ல பூஜை பண்ணிருக்கேன். அந்த வீட்ல ஜீவா அம்மா கையில லாக்கர் சாவி வாங்கி நகை எடுத்து அம்மனுக்கு போட்டு பூஜை பண்ணிருக்கேன். அவ்வளவு தூரம் அந்த வீட்டுக்காக நான் உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவ. இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.